அனைவருக்கும் வணக்கம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 4க்கான அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்க வெளியிட்டதுக்கும் மற்ற ப்ரைவேட் அகாடமி வெளியிட்டதுக்கும் பார்த்தீங்கன்னா 2-3 கொஸ்டின் வந்து டிஃபர் ஆகுது. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்டேட்டிவ் விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் விசாரித்த வகையில் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின்லாம் வந்து தவறாக போட்டிருக்காங்க. ஸோ மார்க் இதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து கேட்கும்பொழுது அவங்க சொன்ன கட் ஆஃபுக்கும் இப்போ நம்ம வந்து அஃபிஷியல் டென்டேட்டிவ் வச்சு கேட்கும்பொழுது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் வந்து கம்மியாக சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே எல்லோருடைய ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி, மேக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ போடும்பொழுது கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, கொஞ்சம் டஃப் கொடுத்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கஷ்டமே சொல்ல ஆரம்பித்தாங்க. குறிப்பாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மாம்பழசம் எல்லாருமே 0 போட்டு வந்துட்டு அடடா ரொம்ப ஈஸியான கணக்கு கேட்டிருக்காங்களே அப்படின்னு வந்தாங்க. அதுக்கப்புறமா 25 தான் ஆன்சர் வரும்னு சொன்ன உடனே 25 வருமா அப்போ தப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் வந்து மகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேபி கிரேஸ் மார்க் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தமிழில் அதே மாதிரி தமிழில் யோவான் அப்படின்னு இருக்குல்ல, திருமுழுக்கு யோவான் அப்புறமா அருளப்பன் போட்டிருப்பாங்க. இப்போ ஆன்சர் வந்து அருளப்பன் போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து திருமுழுக்கு யோவான் அப்படின்றதுனால யோவான் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணியிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இப்போ வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கிறதா தெரியுது. இதனால் வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்து அவங்க தவறாக போட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அருளப்பன் என்பதே சரி. இந்த யோவான் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா திருமுழுக்கு யோவான் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சரியாக போட்டுக்கலாம். இது ரெண்டும் ஒன்று தானே சார் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்குறீங்க. நான் விசாரித்த வகையில் பைபிள் படிக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 வெவ்வேறுன்றாங்க. 2 பேர் இதே நேமில் 2 பேர் இருக்கிறதாகவும், இவர் வந்து யோவான்றவர் வந்து கிறிஸ்துவருக்கும் வந்து சீடராகவும் திருமுழுக்கு யோவானுக்கும் வந்து சீடராக இருந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த யோவானா 2 பேர் இருக்கிறதுனால திருமுழுக்கு யோவான் அப்படின்னு ஏன் இவரை வந்து அருளப்பனை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இவர் வந்து அந்த புண்ணியதானம் இது மாதிரி ஞானஸ்தம் பண்ணுவாங்கள்ல, இந்த அவங்க ஒரு ஆத்தங்கரையில் ஒரு இது மாதிரி பண்ணுவாங்க, நீரில் மூழ்கி இது பண்ணுவாங்க, புண்ணியம் இது பண்ணுவாங்க. அது மாதிரி இவர் பண்ணதுனால ஸோ இவரை வந்து திருமுழுக்கு யோவானா பண்ணுறாங்க. இவர் யார் சார் அப்படின்னா, இவர் வந்து இயேசுவோட அம்மா இருப்பாங்கள்ல, அவங்களோட சகோதரியும் அந்த சகோதரியோட பையனும். ஸோ இயேசு பிறகு பிறகு இவர் முன்னாடியே இவர் அறிவிச்சிட்டாராம். ஸோ இவர் வந்து ரிலேஷன் யார், இந்த திருமுழுக்கு யோவான்றது இயேசுவோட ரிலேஷன் வருது, இன்னொரு யோவான்றது வந்து சீடராக வராரு. ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்ஸுக்காகவே இந்த பேர் வந்து வித்தியாசப்படுத்துகிறதா வந்து சொல்கிறாங்க. எனக்கு நான் பைபிள் படித்ததில்லை, பட் அவங்க சொல்கிறவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ யோவான்றது பொதுவாக சொல்லும்போது கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் அது வந்து ஒருத்தரை குறிக்காமல் 2 பேரை குறிக்கிறதுனால திருமுழுக்கு யோவான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். அது கொடுக்காதனால அருளப்பன் என்பது சரியாக இருக்கும். அருளப்பன்னா கண்டிப்பாக திருமுழுக்கு யோவானை தான் குறிக்கும், வேறு யாருமே வந்து குறிக்காது. அதனால் அருளப்பன் என்பதே சரியான விடையாக இருக்கும். அப்படி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டவுட்டட் கொஸ்டின் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக மாற்றி போட்டு இப்போ டென்டேட்டிவ் கொடுத்ததுக்கப்புறம் 3 கொஸ்டின் தப்பு, 4 கொஸ்டின் தப்பு, கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் கட் ஆஃப் ஏற்கனவே ப்ரிடிக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க ரைட்டா. ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜாக போட்டிருப்பேன். இருந்தாலும் கூட அப்போதைய கணிப்புப்படி நம்ம வந்து அதை கொடுத்துருக்குறோம். இப்போ டென்டேட்டிவ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மார்க் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ எந்தளவுக்கு வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இப்போ 10,000 ப்ளஸ் வேக்கன்சி, இந்த டைம் 6,000 ப்ளஸ் வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ கட் ஆஃப் என்பது கொஸ்டினோட ஈஸி டிஃபிகல்ட்டை பொறுத்தும் மாறுபடும். இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா வேக்கன்சியை பொறுத்தும் மாறுபடும். வேக்கன்சி அதிகமாக இருந்தால் 1-2 குறையும், வேக்கன்சி ரொம்ப கம்மியாக வந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ இந்த 2 தேர்வுகளுக்கு லாஸ்ட் இயருக்கும் இந்த தேர்வுக்கு என்ன வித்தியாசம்னா, கொஷின் பேப்பர் கிட்டத்தட்ட ஒன்று தான், மாடரேட்டு தான், கஷ்டம் தான், அப்படியே கூட வச்சுக்குவோம். ஆனால் வேக்கன்சியில் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தான் வரும். அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ரைட்டா. ஏன்னா இப்போ 6,000 ப்ளஸ் வேகன்சி, 6,244 வேகன்சி இருக்குன்னா கிட்டத்தட்ட டைப்பிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு 2,000 ப்ளஸ் வேகன்சி போயிடுது. ஃபாரஸ்ட்டுக்காரங்களுக்கு ஒரு 1,000 வேகன்சி போச்சுன்னா ஒரு 3,000 ப்ளஸ் வேகன்சி அவங்களுக்கே போயிடுது. ஸோ டைப்பிஸ்ட்டும் இல்லை, நீங்கள் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இல்லை, ஸ்டீனோவும் இல்லை அப்படின்னா நீங்கள் விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி மற்ற போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிளாக இருப்பீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3,000 போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து போட்டி போட முடியும். ஸோ உங்களுக்கான கட் ஆஃப்ன்றது கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ நாம் சொல்லக்கூடிய கட் ஆஃப் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரியாரிட்டி இல்லாதவங்களுக்கு தான் ரைட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 2022-23 கொடுத்தது. ஸோ இது வந்து நம்ம வந்து டென்டேட்டிவ் வரத்துக்கு முன்னாடி கொடுத்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டென்டேட்டிவ் வந்ததுக்கப்புறம் எல்லார்ட்டையும் விசாரிக்கும் போது 1-2 கம்மியாக வருதுன்றாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம கட் ஆஃப் குறையலாம். மேபி குறைந்தால் இவ்வளோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். இதுவும் ஒரு அப்ராக்சிமேட் தான், எதுவுமே வந்து துல்லியமான உனக்கு கணிப்பு கிடையாது. நியர்லி இந்த கட் ஆஃப் வரலாம் அப்படின்றதா ரைட்டா. ஸோ ஓசிக்கு நம்ம 173 சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு 172 ஒன்று குறைஞ்சி ஒரு 172 ப்ளஸ் தான் எதிர்பார்க்கலாம்.
பிசி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 170 ப்ளஸ் வரலாம் ரைட்டா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் 172 2 கொஷின் வந்து அதிகமாக சொல்லியிருந்தேன். இப்போ எல்லாருமே ஆவரேஜாக 2 கொஷின் ஒரு இப்போ அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் அங்கே கம்மியாக இருக்குன்றதுனால ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு 170 ப்ளஸ் இருந்தால் பிசி எம்பிசிக்காரங்க வந்து எதிர்பார்க்கலாம். பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் 165 சொல்லியிருந்தால் ஒரு 164 இருந்தால் எதிர்பார்க்கலாம். இதே நீங்கள் எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ஒரு 167 எஸ்சி கேண்டிடேட்டுக்கு. எஸ்சி அருந்ததியராக இருந்தீங்கன்னா ஒரு 165 வந்து எதிர்பார்க்கலாம். இதே நீங்கள் எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ஒரு 163 நான் இதுக்கு முன்னாடி 165 சொல்லியிருந்தேன். ஸோ 163 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தோராயமாக பார்த்தீங்கன்னா நான் இந்த டைம் வந்து அஃபிஷியல் டென்டேட்டிவ்க்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு -2 -1 -3 அவ்வளோக்கு வந்து கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து குறையும் ரைட்டா. ஸோ நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், எழுதி முடிச்ச உடனே ரொம்ப ஈஸின்னாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு ஈஸின்னாங்க, அப்புறம் லைட்டாக மாடரேட்னாங்க, அப்புறம் கஷ்டம்னாங்க, இப்போ ரொம்ப கஷ்டன்ற அளவு போயிட்டாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து டென்டேட்டிவ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. மார்க் அவங்களுக்கு குறைவாக தான் வரும். ஸோ இது எல்லாமே நான் நம்பர் ஆஃப் கொஷின் தான் சொல்லியிருக்கேன், மார்க் பேஸ்டு இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் கொஷின் வந்து கம்மியாக தான் வரும் சரியாக போட்டது ரைட்டா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து கட் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கூட சேஃப் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஓசி பிசி எம்பிசி டிஎன்சி எதில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 172 173 அதாவது 170 நம்ம ஒரு லிமிட்டை வச்சாலும் ஒரு அதுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். 173 இதுக்கு முன்னாடி நான் 175 சொன்னால் இப்போ 173 172 சேஃப் ஜோனாக தான் இருக்கும். இதே நீங்கள் எஸ்சியாக இருந்தால் ஒரு 168 வந்து சேஃப் ஜோனாக இருக்கும். எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் 165 ப்ளஸ் வச்சுருந்தாலே நீங்கள் சேஃப் ஜோனில் தான் இருக்கீங்க. நீங்களாம் வந்து வேலை கிடைக்குமான்னு கேட்க வேண்டாம். டைப்பிஸ்ட் இருந்தால் 163 அல்லது 160 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போத் ஐயர் வச்சுருக்கணும், இல்லை ஸ்டீனோலாம் முடிச்சிருக்கீங்கன்னா மேபி இன்னும் வந்து குறைவாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. ஃபாரஸ்ட் எக்ஸாம் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன கட் ஆஃபை விட ஒரு 2 அல்லது 3 வந்து குறைவாக வரும். நான் ஃபாரஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சார், அதுக்கு நான் என்னுடைய உயரம் செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது, நான் ஃபிட்னஸாக இருக்கேன் அப்படின்னா இதை விட இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க. ஃபாரஸ்ட் எக்ஸாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃப் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. ஸோ அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நான் வந்துட்டு கரெக்டாக தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட நம்ம விசாரித்தோம் ரைட்டா. நிறைய பேர்கிட்ட நம்ம ஒரு விசாரித்து எல்லாருமே வந்து நிறைய அப்ஜெக்ஷன் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து அப்ஜெக்ஷன் கொஷினே 2-3 தான் இருக்குது. ஆனால் சில பேர் வந்து தப்பாக ஆன்சரை போட்டு 5 கொஷின் 6 கொஷின்லாம் அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் சரியாக தான் இருக்குது. அவங்க வந்து தவறாக ஆன்சர் பண்ணிவிட்டு இல்லை அது தப்பு இது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ஆறுதலுக்கு அவங்களுடைய ஆதங்கத்தில், ஏன்னா ஒவ்வொரு கட் ஆஃபும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு இதில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஃபைனலுக்கு வரும்பொழுது எத்தனை கொஷினுக்கு அவங்க மார்க் கொடுத்தாங்க அப்படின்றது அப்போ தான் தெரியும். ஆனால் அது ஒட்டுமொத்த ப்ராசஸ் முடிச்சுட்டு தான் கொடுப்பாங்கன்றதுனால இப்போதைக்கு நமக்கு தெரியாது. நம்மளோட கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கொஷின் 2 கொஷினுக்கு வந்து கண்டிப்பாக மார்க் வந்து கொடுப்பாங்க ரைட்டா. ஸோ அதனால் வந்து ஒரு கொஷின் 2 கொஷினை வச்சு நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு இப்போ நான் சொன்ன கட் ஆஃப் வந்து இந்த இப்போ ஆஃப்டர் த டென்டேட்டிவ்க்கு அப்புறம் சொன்ன இந்த கட் ஆஃப்க்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் குரூப் 4க்கு வெயிட் பண்ணலாம் ரைட்டா. இதுவே பார்டர் கட் ஆஃப் தான் ரைட்டா. சேஃப் ஜோன் இருந்தால் பிரச்சனை இல்லை. பார்டர் கட் ஆஃபில் இருக்கீங்கன்னா நீங்கள் அடுத்து குரூப் 2 குரூப் 2A வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. நன்றி வணக்கம்.